ஹாய்ங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து நம்ம செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஒரே ஒரு பெரிய நார்த்தங்காய் வந்து எனக்கு இருந்துச்சு, ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அது வந்து இட்லி சட்டியில் வந்து லைட்டாக வந்து வேக வைக்கணும். வேக வச்சு சின்ன சின்ன இந்த கீத்தா போட்டு எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ரெண்டையும் வந்து நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா நார்த்தங்காய், அதை சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த கடாய் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோடனே இந்த நார்த்தங்காய் போட்டு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடணும். அப்போ தான் வந்து இது கசப்பு தன்மை இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை உப்பு காரம் நல்லா தூக்கலாக தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அதோட வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, கடுகும் வெந்தய பொடி அதையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து உப்பும் காரமும் கொஞ்சம் நல்லா போட்டோம்னா அந்த கசப்பு தன்மை வந்து எடுக்கும் பாருங்கள். இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. வெளியிலே வச்சாலே வந்து கெடாது. இன்றைக்கி வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கேங்க. பாய்ங்க.